नमो ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाचस्त्यादेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லோருக்கும் வணக்கம். மகாபாரதம் கிளாஸ் கண்டினியூ பண்றோம். பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாரும் பிறந்துட்டாங்க. ஸோ முதல்ல வந்துட்டு குந்தி தேவிக்கு யுதிஷ்டிர மகாராஜ் பிறக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து காட்டில் நடக்குது. பாண்டு தான் அந்த நாட்டில் வந்து ராஜாவாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பாண்டு மகாராஜா என்ன பண்ணிட்டாரு, ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் திருதராஷ்டிரா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து காட்டுக்கு போயிட்டார். ஸோ திருதராஷ்டிரா கண்ணு குருடாக இருந்திருந்தாலும் அவரை வந்து டெம்பரவரியாக பீஷ்மா வந்து அங்கே இருக்கிறதுக்கு வச்சிருக்கிறாரு. ஸோ லைட்டர் பாட்டில் வந்துட்டு குழந்தைகள் பிறந்தாங்கன்னா அவங்க வந்து ராஜ்யத்தை ஆளுவாங்க. ஸோ இவர் காட்டுக்கு போயிட்டாரு. குந்தி தேவி மதுரை தேவி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு காட்டுக்கு போயிட்டாரு. திருதராஷ்டிரா ராஜா இப்போ ராஜாவாகிட்டாரு. ஸோ அவர் நாட்டில் இருக்காரு. காந்தாரி தேவியும் ப்ரெக்னென்ட் ஆகுனாங்க. ஆனால் அவங்களுடைய வயிற்றில் வந்து அந்த பேபி ரொம்ப நாள் இருந்தது. குந்தி தேவியும் பிரெக்னென்ட் ஆனாங்க. அங்கே யுதிஷ்டிர மகாராஜா பிறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் இவங்க துரியோதனா இங்கே பிறக்கிறார் த நெக்ஸ்ட் இயர். ஸோ த ஃபர்ஸ்ட் இயர் வந்து இங்கே யுதிஷ்டிர மகாராஜ் பிறந்துட்டாரு. த நெக்ஸ்ட் இயர் வந்து அங்கே பீமா பிறக்கிறாரு. இங்கே துரியோதனா அவருடைய சகோதரர்கள் எல்லாம் பிறக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. ஸோ இங்கே யுதிஷ்டிரா பிறந்துட்டாரு, பீமா பிறந்துட்டாரு, அர்ஜுனா பிறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து மதுரை தேவிக்கு ரெண்டு குழந்தைகள், நகுலா சகாதேவா, இவங்கெல்லாம் பிறந்துட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து காட்டில் வாழ்ந்து வராங்க. திருதராஷ்டிராவுடைய குழந்தைகள் நாட்டில் வளர்ந்து வராங்க. ஒரு பெண் குழந்தையும் நாட்டில் வளர்ந்து வராங்க. ஸோ இப்படியே காலங்கள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை நடக்குது. பாண்டு மகாராஜா இறந்துடுறாரு. இப்போ வந்து கன்சிடர் எக்ஸ் மகாராஜா அவர் இறந்துடுறாரு. ஸோ இறந்துட்டோன்னே குந்தி தேவி கதறி கதறி அழுகுறாங்க. அந்த மகாபாரதத்தில் வியாசர் வந்து பல ஸ்லோகங்கள் எழுதியிருப்பார். குந்தி தேவி அவருடைய புகழை பாடி அழுகுது. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பாடி எரிக்கப்படணும். ஸோ எரிக்கும் போது மதுரை தேவி சொல்லுவாங்க குந்தி தேவி கிட்ட, நீங்கள் 5 பிள்ளையும் பார்த்துக்குங்க, நான் அவருடைய உடலோடு நான் எரிய போகிறேன். இது அவங்க வில்லிங்கா சொந்தமாக தான் போய் குதிச்சிருவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எரிஞ்சாச்சு. ஸோ பாண்டவர்கள் காட்டில் கொஞ்ச நாள் இருக்காங்க. அந்த சம்ஸ்காராஸ் அஸ்தி சம்ஸ்காராஸ்லாம் லைட்டாக தான் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் அந்த எலும்பு அஸ்தி அங்கே இருக்குது. ஸோ ரிஷிகள், முனிவர்கள், சாதுக்கள், நல்லவங்க இவங்கெல்லாம் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க குந்தி தேவி கிட்ட, நீங்கள் இங்கே இருக்கிறது வந்து அவ்வளோ பெட்டர் இல்லை, நீங்கள் காட்டில் இருக்கிறது பெட்டர் இல்லை, நீங்கள் நாட்டுக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா யுதிஷ்டிரா பிறந்த குழந்தை, அவர் நாட்டை ஆளணும். அப்போ அவர் நாட்டில் இருந்து நாட்டோடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவர் நாட்டை ஆளுறதுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ அவரை கூட்டிட்டாங்க போங்கன்னு சொல்லி இந்த சாதுக்களும் குந்தி தேவியோடு சேர்ந்து அஸ்தினாபூருக்கு வருவாங்க, திருதராஷ்டிராவுடைய இடத்துக்கு வருவாங்க. ஸோ அந்த பாண்டு மகாராஜா மதுரை தேவியோடைய அந்த பேலன்ஸ் உள்ள அஸ்தி எலும்புலாம் இருந்தது இல்லையா, அதையும் எடுத்துக்கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் திருதராஷ்டிரா வந்து இவங்க தான் குந்தி தேவியோடைய குழந்தைகள், இவங்க தான் மதுரை தேவியோடைய குழந்தைகள், அதெல்லாம் எல்லாம் பண்ணோன்னே திருதராஷ்டிரா வந்து விதுராவை கூப்பிட்டு இந்த சம்ஸ்காராஸ் எல்லாம் ப்ராப்பராக செய்ய சொல்லுவார். 17 நாள் ஆச்சு பாண்டு மதுரை தேவி இறந்து. ஸோ அதனால் வந்து இந்த சம்ஸ்காராஸ் எல்லாம் ப்ராப்பராக செஞ்சு கொடுத்துருங்க விதுரான்னு சொல்லி விதுராவை கேட்பாரு. ஸோ விதுரா அதுக்கு அக்ரி பண்ணி
ஸோ இவங்க எல்லாரும் அந்த சம்ஸ்காரத்தை ப்ராப்பராக செய்வாங்க. திருதராஷ்டிர ராஜா, காந்தாரி தேவி எல்லாரும் கங்கையில் இறங்கி பூஜை, தர்ப்பணா இது எல்லாத்தையும் பண்ணி குளிச்சுட்டு வருவாங்க. ஸோ இந்த பாஸ்தம்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு அரண்மனையில் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ விதுரா எல்லாரையுமே கண்காணிச்சுட்டே இருப்பார். ஸோ விதுரா வந்து 2 பக்கமும் பார்த்துட்டே இருப்பார். இவங்களும் பார்ப்பார், அவங்களும் பார்ப்பார். ஸோ விதுரா ஆல்வேஸ் காஷியஸ், கேர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ இவங்க விளையாட்டு பருவம், தேஹினோஸ்மி நிதாதே, கௌமாரம், யௌவனம், இந்த கௌமார பார்வம் அவங்களுக்கு அந்த வயசு விளையாட்டு தன்மை நிறையா இருக்கும். ஸோ தண்ணி விளையாடுவாங்க, கபடி விளையாடுவாங்க, ரெஸ்லிங் விளையாடுவாங்க, இந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க. ஸோ விளையாடும் போது பீமா வந்து எப்பயுமே இந்த மாதிரியான பாடிலி ஸ்ட்ரென்த்தில் வந்துட்டு பீமா எப்பயுமே எல்லாத்தையும் ஜெயிச்சிருவார். ஸோ எல்லாத்தையும் ஜெயிச்சிருவார். இந்த 100 பேருக்குலாம் சில நேரத்தில் வந்து பீமா அவங்கக்கிட்ட ஜெயிச்சிருவார். ஜெயிக்க அவங்க ஒரு தடவை கூட பீமாவை ஜெயிக்க முடியாது. ஸோ சரியான கடுப்பில் இருப்பாங்க அவங்க. எவ்வளோ கடுப்பு, துரியோதனாக்கு அளவுக்கு மீறியான கடுப்பு வந்து இவனை நம்ம போட்டு தள்ளணும், இந்த பீமாவை நம்ம கொன்னுறணும்னு சொல்லி பிளான் போடுவார். யாரு? துரியோதனா. ஃபர்ஸ்ட் பிளான், துரியோதனாவோட பிளான். இந்த கூட்டணியில் வந்து முக்கியமான தலைங்கள்லாம் இல்லை இப்போ, ஏன்னா அந்த வயசில் இருக்காங்க இல்லையா. அப்போ அவருடைய பிரதருங்கெல்லாம் சேர்ந்து பீமாவுடைய சாப்பாட்டில் வந்து பாய்சன் வச்சுருவாங்க. பாய்சன் கலந்து வச்சோடனே பீமாவுக்கு சாப்பாடுனா சோறு தானே முக்கியம் இல்லையா, போய வச்சு செம்மையாக சாப்பிடுவார். பாய்சன் உள்ளே இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அன்கான்ஷியஸ் ஆயிடுவார், மயக்கமாக விழுந்துருவார். அப்புறம் இப்படியே விட்டா முடியாது, இப்படியே விட்டா முடியாது, பொழைச்சிக்குவான்னு சொல்லி இவனை தண்ணியில் தள்ளி விட்டுருவோன்னு சொல்லிட்டு தண்ணியில் வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஸோ தண்ணியில் தள்ளி விட்டோன்னே அந்த குழந்தை தண்ணியில் விழுந்து தண்ணியில் உள்ளுக்கு போயிடும். ஸோ உள்ளுக்கு போய் உள்ளுக்கு போகும்போது அங்கே வந்து சில சர்ப்பங்கள் இருக்கும், பாம்பு. இந்த பாம்பு என்ன செய்யும், எல்லாரும் வந்து இந்த பீமாவை கொத்தும். ஸோ இந்த பீமாவை கொத்தி 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 பாம்போடைய விஷம் உள்ளே போயிடும். ஸோ வியாசதேவர் என்ன எழுதியிருப்பார் மகாபாரதத்தில், பீமாக்கு அவங்க கொடுத்தது வந்து வெஜிடபிள் பாய்சன், இந்த பாம்பு கொத்துனது வந்து பாம்போடைய விஷம். இந்த பாம்போடைய விஷமும் அந்த விஷமும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கிடச்சிடும். அப்படியே வந்து கீழே போய் அந்த தண்ணியோடைய மடி இருக்கு இல்லையா, அங்கே கீழே போய் பொத்துன்னு அவர் போய் விழுவும் போது அதில் சில பாம்புகள் எல்லாம் விழுந்து அவங்களுக்கெல்லாம் செம்மாடி விழுந்துடும். ஸோ இது ஒரு பயந்து போன நிலையில வந்து கீழே இருக்கிற பாம்புகளுடைய இடமே ஆடி போயிடும். இது ஏர்த்தில் இருக்கிற தண்ணியில கீழே இருக்கிற சில பாம்புகள் வாழ்ற இடம். ஸோ இப்படி ஓடிட்டு இருக்கும் போது ஸோ வாசுகிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் கொடுத்துருவாங்க. ஸோ வாசுகி பார்ப்பாரு, என்ன நடக்குதுங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு பையன் வந்து விழுந்துட்டான் தண்ணியில், நாங்களாம் போய் கொத்துனோம், அவன் பார்த்தா அவன் ரொம்ப பலமாயிட்டான், எங்களுடைய பயங்கரமாயிட்டானே சொல்லு. அப்புறம் அங்கே ஒருத்தர் இருப்பார் ஆரியக்கா, அவர் சொல்லுவார், இது குந்தி தேவியோடைய மகனாச்சே, எனக்கு தெரியுமே, குந்தி தேவியுடைய மகன் இவன், 2வது குழந்தை. ஓ அப்படியா, உங்களுக்கு சொந்தமா? ஆமாம், அது தூரத்து சொந்தம் இருக்கு. அப்போ இவனுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் நன்மை செய்து அனுப்புவோம். சரி, வைடூரியங்கள், முத்து, பவளம், மாணிக்கம், கோல்டு கொடுக்கலாமா, இது கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொல்லுவார், இதெல்லாம் தேவை கிடையாது, அவங்களே அஷ்டனாப்பூரில் உலகத்தில் ரிச்சஸ்ட் பீப்புளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இது தேவை கிடையாது. என்ன கொடுக்கலாம், ஸ்ட்ரென்த்து கொடுப்போம், பலம். அந்த பாயசம் மாதிரி இருக்கும் குடிக்கிறது, அதை எடுத்துட்டு வாங்க, எல்லாம் கொண்டு அடுக்கி வைங்க. எத்தனை பானை இவன் குடிக்கிறானோ இந்த குழந்தை, ஒவ்வொரு பானைக்கும் 1000 யானையோட பலம் கிடைக்கட்டும். இவரு கொஞ்ச நேரம் அப்படியே எழுச்சிருவார். எழுச்சி பார்ப்ப ஒரு பெரிய சபை மீட்டிங் ஓடிட்டு இருக்கோம். இவர் இருப்பார், என்ன நடக்குதுங்க, நான் எங்கே இருக்கிறேன், என்ன நடக்குது, இப்படி ஆயிடுச்சு, உனக்கு வெஜிடபிள் பாய்சன் கொடுத்தாங்க, அவங்க வந்து நாக பாய்சனில் கொத்திட்டோம், நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு, சரி உங்களுக்கு நல்லது செய்ய பார்க்குறோம், இது குடிங்க.
1 2 3 4 5 6 7 8 பானை குடிப்பார். 8 பானை குடிச்சோன்னே 8000 யானையோடைய பலம் கிடைச்சிடும் அந்த குழந்தைக்கு அந்த டைமில். சரி, கிராண்ட் ஃபாதர் அவர் சொந்தம் கிராண்ட் ஃபாதராக வருவார். ஸோ வாசி அவர்கிட்டையும் பாய் சொல்லிவிட்டு இவர்கிட்டையும் பாய் சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் கங்கையில் ஏறி மேலே போய் நீந்தி அக்கறைக்கு போய் அங்கே குந்தி தேவி பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது விதுரா சொல்லுவார், இல்லை இல்லை பயப்பட வேண்டாம், இந்த விஷயத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். கொஞ்ச நேரம் கழித்து பீமா வந்து வருவார். ஸோ அந்த டைம்ல இருந்து விதுரா வந்து இந்த ஃபேமிலியை ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஏன்னா இவர்கள் கொல்ல கூட துணிஞ்சிட்டாங்க, கொலை செய்ய கூட துணிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி விதுரா ரொம்ப காஷியஸாக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த 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 சம்பவத்தில் நம்ம பெரிய ஒரு லெசன் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அவர்கள் கெட்டவர்கள் நல்லவர்களுக்கு கெட்டது செய்ய பார்த்தாங்க. நல்லவங்களுக்கு நம்ம யாருமே கெட்டது செஞ்சா அந்த கெட்டதை நமக்கு தான் சுற்றி வந்து அடிக்கும். அவங்க பீமாக்கு விஷம் கொடுத்து உள்ளே தள்ளி போட்டாங்க தண்ணியில். பீமா உள்ளே போய் இப்போ 8000 ஏற்கனவே அவர் வாயு குத்துறார். இதில் 8000 யானையோடைய பலம் சேர்த்து அவர் பயங்கரமான பலம் நம்ம கெடுதல் செய்ய பார்த்தாங்க. இப்போ கடைசியில் வந்து அவங்களுக்கே அது வந்து பாதிப்பாக வந்துச்சு. இது பெரிய லெசன் ஃபார் அஸ். ஸோ பக்தி பாதையில் இருக்கும்போது நம்ம யாருக்காவது கெடுதல் செய்கிறோன்னு நினச்சி நம்ம கெடுதல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த கெடுதல் நம்மளை தான் வந்து அடிக்கும். ஸோ இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பகவான் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு, சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு, பிரபுபாதா என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு, இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். நம்ம யாருக்குமே வந்து கெடுதல் செய்யக்கூடாது. ஓகே. ஸோ நமக்கு சில நேரத்தில் சில பேர் பிடிக்காது, அவங்களுக்கு இப்படி பண்ணி கெடுதல் பண்ணிடலாமா, செய்யக்கூடாது, ரொம்ப தப்பு. ஸோ பீமா இங்கே பலமாயிட்டாரு. ஸோ இந்த குழந்தைகள் எப்படியே விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. இன்னொரு நாள் வந்து இவர் 100 பாய்சன் வந்து போட்டுருவாங்க சாப்பாடில். சாகலையே. சரி, 100 சாப்பாடில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான பாய்சன் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. பீமாக்கும் தெரியும் இதை பாய்சன். ஏன்னா யூயூட்சு வந்து சொல்லிடுவார். யூயூட்சு வந்து திருதராஷ்டிராக்கும் ஒரு மேட்டுக்கும் பிறந்த ஒரு குழந்தை. மகாபாரதம் கடைசியில் நீங்கள் பார்ப்பீங்க, சாப்டர் 1 யூயூட்சு பேர்லாம் இருக்கும் இல்லையா. யூயூட்சு வந்து கடைசியில் வந்து ஜாயிண்ட் பண்ண ஒரு குழந்தை. இந்த சைட்டுக்கு மகாபாரதத்தில் இருக்கும் இந்த பேர். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் யார் வர போறீங்க அப்படின்னு கேட்கும்போது யூட்சு தான் வருவார். திருதராஷ்டிராவுடைய மகன், ஒரு மேட்டுக்கு பிறந்தவர் யூட்சு. இவர் வந்து சொல்லிடுவார், அந்த பக்கம் தான் இருப்பார், ஆனால் இந்த பக்கம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார், ஏன்னா இவங்க தான் நல்லவங்கன்றது. அப்போ அவர் வந்து சொல்லிடுவார், இந்த சாப்பாட்டில் பாய்சன் கலந்துருக்குன்னா இதை சாப்பிடாதீங்க. பாய்சன் கலந்துருக்கா, பரவாயில்ல, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். பீமா சாப்பிட்டு அந்த பாய்சனையும் டைஜஸ்ட் பண்ணிடுவார். ஏன்னா அவர் வாயுவுடைய மகன், அவருக்கு இப்போ 8000 யானை உள்ள பலம் இருக்கு, டைஜஸ்ட் பண்ணி விட்டுருவார். ஸோ விதுரா இதையும் நோட் பண்ணுவார். ஸோ இப்படியே ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த குழந்தைகள் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்களுடைய பந்து வந்து போய் கிணத்துல விழுந்துடும், ரொம்ப ஆழமான இடத்துல விழுந்துடும். ஸோ இவங்களுக்கு போய் எடுக்க தெரியாது, எடுக்க முடியல. இப்படியே தத்தளிச்சிட்டு இருக்கும்போது அங்கே தான் மகாபாரதத்தோட முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து போடுறாரு. துரோணா அண்ட் அஸ்வத்தமா அங்கே வராரு. என்ன குழந்தைகள் என்னாச்சு? இல்லை, இந்த மாதிரி பந்து விளையாண்டு இருந்தோம், பந்து வந்து கிணத்துல விழுந்துச்சு, எடுக்க தெரியலையா, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படலையா? இவங்கெல்லாம் கிருபாச்சாரியர்கிட்ட கொஞ்சம் பழகிட்டு இருக்காங்க. சரி, நான் எடுத்து கொடுக்கட்டா? எடுத்து கொடுங்க. ஸோ பந்தை எடுக்கும்போது அவருடைய மோதிரத்தையும் கழட்டி உள்ள போட்டுருவாரு. போட்டுட்டு இந்த பந்தையும் எடுப்பாரு, இந்த மோதிரத்தையும் எடுப்பார்.
இந்த பந்தயம் எடுப்பார், மோதிரத்தில் எடுப்பார். குஷாகிராஸு ஒரு வில்லு இருந்தால் போதும், நான் கிணத்துல வந்து என்ன வாளி கட்டியோ இல்லை கைத்த கட்டியோ இது இறங்குனா தேவையில்லை, நான் இதுலேயே எடுத்துட்டேன். குஷாகிராஸும் ஒரு ஏரோலேயே இதெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ வா 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 யார் நீங்கள், இது எப்படி நீங்கள் எடுத்தீங்க? இதெல்லாம் இருக்கட்டும், இந்த விஷயத்தை போய் நீங்கள் பீஷ்மா கிட்ட சொல்லுங்க. பீஷ்மாட்ட போய் சொல்லுங்க. தாத்தா இருக்காரு இல்லையா பீஷ்மா, அவர்கிட்ட போய் சொல்லுங்க. அவங்க குருன்னு எல்லாம் ஓடுவாங்க, பாண்டவசம் போவாங்க, கௌரவசம் போவாங்க. தாத்தா 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 இந்த மாதிரி ஆயிடுச்சு, பந்து விழுந்துருச்சு, ஒருத்தர் வந்தாரு, தாடி வச்சிருந்தாரு, முடி வச்சிருந்தாரு, பந்து எடுத்து கொடுத்தாரு. அப்படியா? பீஷ்மா, ஓ துரோணா ஆச்சாரியரா, சரி, இன்று முதல் அவங்க உங்களுக்கு ஆச்சாரியரா ஆகட்டும். ஸோ பீஷ்மா தான் வந்து இவங்கள துரோணாச்சாரியர்கிட்ட படிக்கிறதுக்கு கொடுப்பாரு. நான் துரோணா பீஷ்மா எல்லாம் பரசுராம் கிட்ட பழகினவங்க. ஸோ துரோணர் வந்து இவங்களுக்கு அஸ்திர குரு. ஸோ அஸ்திரங்கள் எல்லாம் துரோணர் வந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். பாண்டவர்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு வெப்பன்ஸில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகுவாங்க, ஒரு வெப்பனில் எக்ஸ்பர்ட் ஆகுவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் பார்ப்பாரு, அஸ்வத்தமாவுக்கு தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுப்பாரு. ஸோ எல்லாரும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ எல்லாம் போய் தண்ணி எடுக்கும் போது அவங்க குளிச்சுட்டு விளையாண்டுட்டு லேட்டாக தான் வருவாங்க. அஸ்வத்தமாட்ட சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடு. ஓகே ரெடி, நான் வெள்ளனே வந்துடுறேன். ஸோ அவர் வெள்ளனே வரும்போது எக்ஸ்ட்ரா அந்த கேப்பில் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்துருவார். இது அர்ஜுனா நோட் பண்ணிகிட்டே இருந்து அர்ஜுனா கண்டுபிடிச்சிட்டா, ஓ சம்திங் சரின்னு அர்ஜுனாவும் அஸ்வத்தமாவை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது இவர் எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுக்குறத கண்டுபிடிச்சிருவார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நானும் சேர்ந்தே வரேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க குரு. சரி, கிளவர் பாய், கண்டுபிடிச்சு சரி சொல்லி கொடுப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் உள்ள பாஸ் டைம்ஸ்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே தெரிஞ்ச பாஸ் டைம்ஸு, அந்த குருவி இருக்கும், டெஸ்ட் பண்ணுவார். குருவி, பொம்மை குருவியை மரத்தில் வச்சுட்டு அதை வந்து ஷூட் பண்ணணும். ஸோ ஒரு ஆளாக ஷூட் பண்ணுவாங்க, யாருக்கும் அது படாது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, மரம் தெரியுது, இலை தெரியுது, காய் தெரியுது, குருவி தெரியுது. அர்ஜுனா மட்டும்தான் சொல்லுவார், எனக்கு குருவியோடைய தலை கண் இதுதான் தெரியுது. ஓகே ஷூட் அர்ஜுனா ஷூட் பண்ணுவார். அண்ட் அர்ஜுனா வந்து இந்த இடத்துல மோர் பவர்ஃபுல் தேன் ஆல் ஆஃப் தேம் இன்க்ளூட் அஸ்வத்தமா. ஸோ இப்போ வெர்ஷனேஸ், போஜா, அண்டகாஸ் இவங்கெல்லாம் கூட, யாதவ்ஸ் இவங்கெல்லாம் கூட வந்து கொஞ்சம் பேர் துரோணர் கீழே படிக்கிறதுக்கு வருவாங்க, படிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த முதல்ல பாஸ் டைம்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த நைட்டில் சாப்பிட்ற பாஸ் டைம்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை வந்து துரோணரை முதல்ல கடிச்சிடும். ஸோ முதல்ல கடிச்சோடனே அவர் எல்லாத்தையும் காப்பாற்றுன்னு சொல்லி கூப்பிடுவார். ஸோ அர்ஜுனா தான் வருவார். ஏன்னா பீமாவோ இல்லை துரியோதனாவோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முதலையும் கொண்டு இருப்பாங்க. ஸோ ஒரு முதலையும் கொல்லாமல் அவர் காலுக்கும் பாதிப்பு வராத அளவுக்கு அவர் ஏரோ ஓடுவார். ஸோ முதலையும் கொல்லப்படலை, அந்த முதலை வந்து வாயை வந்து திறந்து இவர் எஸ்கேப் ஆயிடுவார். ஸோ துரோணர் வந்து நிறையா பிளெஸ்ஸிங் அர்ஜுனாவுக்கு கொடுப்பாரு. தென் ஹி டெல் த குக்கு கிட்ட சொல்லுவார், அர்ஜுனாவுக்கு வந்து நைட்டில் சாப்பாடு போடாதீங்க, பகல்லே போட்டுருங்க. ஸோ ஒரு தடவை வந்து நைட் ஆயிடும், அர்ஜுனா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். திடீர்னு அந்த காற்று அடித்து அந்த தீபமெல்லாம் அமைஞ்சிடும். ஆனால் அர்ஜுனா சாப்பிடுவார். அர்ஜுனா பார்ப்பாரு, கை வாய்க்கு கரெக்டாக வருது, இருட்டில் கூட கண்ணை மூடி கூட வருத. அப்போ கண்ணு மூடி கூட இல்லை, இருட்டில் கூட என்னால் ஏரோ ஷூட் பண்ண முடியுமே. ஏரோ ஷூட் பண்ண லேர்ன் பண்ணுவார். பார்ப்பார், வா எக்ஸ்ட்ராவா இந்த ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டூடெண்டாக இருக்கிறார் இந்த அர்ஜுனா. ஸோ இது அவங்க படிக்கிற இடத்துல ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் விதுரா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கிருபாச்சாரியா பார்த்துக்கிட்டு இருக்காரு, பீஷ்மா பார்த்துட்டு இருக்காரு, திருதராஷ்டிராக்கு எல்லா மெசேஜும் போகுது, காந்தாரி தேவிக்கு எல்லா மெசேஜ் போகுது, குந்தி தேவிக்கு எல்லா மெசேஜ் போகுது. ஸோ இவங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, அவங்களுக்கு எத்தனையோ வயசு போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் கற்றுக்கொண்டாங்க.
கத்துட்டு அரங்கேற்றம் செய்யணும் இல்லையா? பாட்டு பாடுறீங்க, டான்ஸ் கத்துக்கிறீங்க, அரங்கேற்றம் செய்யணும். ஸோ இந்த அரங்கேற்ற நாள் ஒன்று செய்யணும். ஸோ இந்த அரங்கேற்ற நாள் ஒன்று ஏற்பாடு பண்ணணும். நல்ல மாதம் பார்த்தாங்க, நல்ல நட்சத்திரம் பார்த்தாங்க, திதி பார்த்தாங்க, பக்ஷ பார்த்தாங்க. ஸோ அதில் இந்த செரமனி செய்ய போகிறோன்னு அறிக்கை கொடுத்தாச்சு. ஸோ ஏன் நாள், நட்சத்திரம், பக்ஷ, திதினா நமக்கு தெரியணும்ல, இந்த டைமில் தான் இது நடந்திருக்கு. இப்போலாம் சொல்கிறாங்க இல்லையா, இத்தனாம் தேதி நேஷ்னல் டே, இந்த கண்ட்ரிக்கு சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி இந்த பக்ஷா, இந்த திதி, இந்த நட்சத்திரம், இந்த நாள் இதில் இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ நாள் குறிச்சாச்சு. ஸ்டேடியம் சூஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேடியமில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள், சின்ன மனிதர்கள், எந்த ஜாப் நீங்கள் செய்கிறீங்களாலும் எல்லாரும் அந்த ஸ்டேடியமுக்கு ஃபுல் நிரப்புற வரைக்கும் வரலாம். நிறைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சது. ஸோ ராஜா இங்கே உட்காரணும், மந்திரி இங்கே உட்காரணும், அட்வைசர் இங்கே உட்காரணும், தனுர்வேத குரு இங்கே உட்காரணும். ஸோ எல்லாரும் இருப்பாங்க. ஏன்னா ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ் கேம்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் மகாபாரதத்தை பார்த்து நிறைய கற்றுக்கலாம். ஸோ ஒரு ஆள் கற்றுட்டு தான் செய்கிறாங்களோ நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் மகாபாரதத்தில் உள்ளது. ஸ்டேடியம், பீக் அரேஞ்ச்மெண்ட். ஸோ எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க, சைலண்டாக இருக்கும் ஒரு கட்டம். ஏன்னா சர்டன் இம்பார்ட்டண்டான பர்சன் என்ட்ரி உள்ள வரணும். ஸோ அந்த டைம்லலாம் எழுந்திரிச்சு நிற்பாங்க இல்லையா. எப்பெல்லாம் அந்த சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, எழுந்திரிச்சு நிற்பாங்க, மரியாதை செலுத்துவாங்க. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, சில ஃபங்க்ஷனில் போகணுமா, இல்லை நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா மக்காமா அங்கே போகணுமா, நம்ம ஒன்றும் இல்லை, சம்மந்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ஜட்ஜு நம்ம எழுந்திரிச்சு நிற்கணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ. நம்ம எல்லாம் சமம் தானே சார், எல்லோரும் சமம் தானே சார். அது என்ன அவர் நான் எழுந்துச்சு நிற்கணும், எல்லாரும் ஈக்குவல் தானே, சமமாக பாருங்கள் எல்லாரையும். இருக்கா அந்த மாதிரி? இல்லை, நம்ம சும்மா பேசிட்டு இருக்கிறோம் சில நேரத்தில். சமம். உண்மையான சமம் என்ன, ஆத்ம தத்துவம் தெரிஞ்சாதான் உண்மையான சமத்துவம் நாம் பேச முடியும். ஸோ ஜட்ஜி ஏந்திரிக்கணும், ராஜா ஏந்திரிக்கணும், ராஜா கிட்ட முதுகு காட்ட முடியாது. இப்படி நடந்துமா, திருப்பி இப்படியே ரிவர்ஸில் தான் வரணும். நான் என்ன ட்ரெஸ் வேணும்னா போட்டுக்குவோம், அது ஏன் இஷ்டம். முடியாது. மலேசியாவில் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு கூட நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டு போகிறீங்கன்னு சொல்லி போட்டு போக முடியாது. முட்டிக்கு மேலே ஆணும் சரி பெண்ணும் சரி போட்டுட்டு போக முடியாது. நீங்கள் சும்மா டிக்டாக்ல பேசலாம், யூடியூப்பில் பேசலாம், நான் என்ன போடுறேன் அது ஏன் இஷ்டம், நீங்கள் யார் கேட்குறதுக்கு, நீங்கள் கேட்காதீங்கன்னு சொல்லலாம். ஆனால் எந்த கண்ட்ரியில் வாழ்கிறோம், அந்த கண்ட்ரியோடைய லா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ எல்லாம் நிரப்பியாச்சு, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேடியம் உள்ளுக்கு ஒரு என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. அதில் தான் முக்கியமான பர்சன்லாம் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பீஷ்மாவும் கிருபாச்சாரியரும் வராங்க. அவங்க ரொம்ப தூரம் போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மகாராஜா வராரு, மகாராணி வராங்க. மகாராஜாவுக்கு கண்ணு தெரியாது, மகாராணி கண்ணை கட்டியிருக்காங்க. அப்போ மகாராணி கையை குந்தி தேவி பிடிச்சி நடந்துட்டு வராங்க. மகாராஜா அங்கே இருக்கிறாரு, தம்பி விதுரா அவர் கையை பிடிச்சிட்டு வராங்க. ஸோ மகாராஜா போகிறாரு, மகாராணி போகிறாங்க, குந்தி தேவி வராங்க. குந்தி தேவிக்கு பின்னால் நிறைய அந்த அரண்மனையில் உள்ள பெண்கள், மந்திரிகளுடைய ஒய்ஃபு எல்லாம் நிறைய பேர் வராங்க. பெண்கள் எல்லாம் அந்த ஸ்டேடியமில் நடந்து வராங்க. அந்த இப்போ விவிஐபி அந்த மாதிரி பேர்லாம் சொல்கிறோம் இல்லையா, முக்கியமான பர்சன், அந்த இதில் இந்த பெண்கள் எல்லாம் நடந்து வராங்க. ஸோ எல்லாம் நடந்து போகிறாங்க. பீஷ்மா போயாச்சு, கிருபா போயாச்சு, விதுரா, திருதராஷ்டிரா, காந்தாரி தேவி, குந்தி தேவி எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வராரு, வெள்ளை வெள்ளேர்னு வேஷ்டி, வெள்ளை வெள்ளேர்னு சதார். துரோணா ஆச்சாரியா வராரு, வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்கிறாரு, வெள்ளை சதார் போட்டிருக்காரு, வெள்ளை காலன் போட்டிருக்கிறாங்க. வெள்ளை காலன், வெள்ளை தோடு, அந்த வெள்ளை முடி, அந்த வெள்ளை தாடி, அதில் வெள்ளை சந்தன் வெள்ளை சந்தன் போட்டிருக்கிறாரு.
வெள்ள வெள்ளேன்னு ஜொலிச்சு வராரு துரோணாச்சாரியார். அவரு பக்கத்துல அஸ்வத்தமா நடந்து வராரு. ஸோ அஸ்வத்தமா வராரு, துரோணாச்சாரியார் வராரு. ஸோ 2 பேரும் அப்படியே நடந்து வரும்போது வியாசர் என்ன எழுதியிருப்பாருன்னா, மூன் அண்ட் மாஸ் நடந்து வர்ற மாதிரி, சந்திரனும் செவ்வாயும் நடந்து வர்ற மாதிரி இருந்தது இந்த காட்சி. ஸோ அவர் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் தனுர்வேதை யாருக்கிட்ட அவங்கெல்லாம் கற்றுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் பின்னால் நடந்து வராங்க. யுதிஷ்டிர மகாராஜ் வராரு, துரியோதனா வராரு, பீமா வராரு, அர்ஜுனா, நகுலா, சகாதேவா, அப்புறம் மற்றவங்களாம் இருப்பாங்க இல்லையா, துஷாசன், விகரனா. ஸோ எல்லாம் வரும். என்டையர் டீம் வருது, அப்படியே வருது என்டையர் டீம் இந்த ஸ்டேடியமில். ஸோ மகாராஜா போய் அவரோட இடத்துல உட்காந்துட்டாரு, பீஷ்மா அவரோட இடத்துல உட்காந்துட்டாரு, கிருப்பா அவரோட இடத்துல உட்காந்துட்டாரு. இவங்கெல்லாம் திடலில் வந்து எல்லாரும் வந்து எங்கெங்கே நிற்கணும் அப்படியே நிற்பாங்க இல்லையா, எல்லாம் வரிசையாக நின்றுட்டாங்க. அண்ட் துரோணா வந்து சர்டன் சம்ஸ்காராஸ்லாம் செய்கிறாரு, பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ், சர்டன் மந்த்ராஸ் இதெல்லாம் செஞ்சு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி போணுச்சு, அதுக்கப்புறம் எப்படி கர்ணாவுடைய என்ட்ரி, அதுக்கப்புறம் கர்ணா எப்படி போய் அந்த கேங்கில் சேர்ந்தாரு, ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். கர்ணா எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் தென்சோத்து கடன் தீர்க்க சேராத இடம் சேரல. கர்ணா தெரிஞ்சு தான் சேர்றார். கர்ணனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இல்லை. கர்ணனுக்கு அப்பா இருந்தார் அந்த நேரத்தில், அம்மா இருந்தாங்க அந்த நேரத்தில், அந்த மக்கள் இருந்தாங்க அந்த நேரத்தில். அவருக்கு 3 வேளையோ 4 வேளையோ சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அவர் சாதாரண இது இல்லை, அவர் தேரோட்டியோடைய மகன் என்று சொன்னால், அவங்க தேரோட்டினா அந்த அந்த ராஜாவுடைய ஏரியாவில் தான் அவங்க வாழ்வாங்க. பிகாஸ் தே ஆர் த சேரியட் சாரதிஸ். ஸோ தெஞ்சோட்டு கடன் தீர்க்கலாம் அவங்க கிடையாது, அது துரோணர் தான். துரோணருக்கு தான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், அஸ்வத்தமாக்கு பால் கொடுக்க கூட வழி இல்லாமல், அதில் கோதுமையில் வந்து கஞ்சி பண்ணுற மாதிரி பாலுன்னு நினச்சி குடி அப்படின்னு சொல்லி அஸ்வத்தமாக கொடுத்து, அதுக்கப்புறம் பாண்டவர்களுடைய இடத்துல வந்து அவர் அவ்வளோ பெரிய ஆச்சாரியார். அவர் அவ்வளோ பெரிய ஆச்சாரியர். அவங்க அப்பாவும் அவ்வளோ பெரிய ஆச்சாரியர், அவர் படித்த குருவும் அவ்வளோ பெரிய பகவானே இல்லையா. ஆனால் அவருக்கு அங்கீகாரம் இல்லை, அவருக்கு சாப்பாட்டுக்கு உண்மையிலேயே வழி இல்லை துரோணருக்கு. அவர் தான் உண்மையிலேயே தெஞ்சோற்று கடன் தீர்க்கிறதுக்கு அந்த டீமில் போய் சேர்ந்துட்டார். ஸோ கடைசி வரைக்கும் அது அதர்ம டீம்னு தெரிஞ்சு கூட அவர் அங்கே இருக்காருன்னு அவங்க சோறு போட்டாங்க. கர்ணன் கிடையவே கிடையாது. கர்ணனுக்கு எல்லாம் வலியும் இருந்தது. கர்ணனுக்கு வந்து ஈகோ, கர்ணனுக்கு திமிரு. ஏன் திமிரு, எவ்வளவு திமிரு, அது அடுத்த கிளாஸ்ல நீங்க பார்ப்பீங்க. எப்படி வந்து ஒரு ஒரு அவங்க யாரும் இவங்களை சேலஞ்ச் பண்ணலை. பாண்டவாஸ் யாரும் வந்து கர்ணனை போய் சேலஞ்ச் பண்ணலை. இந்த இடத்துல வந்து இந்த நீங்கள் ஒலிம்பிக் கேம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒலிம்பிக் கேமில் வந்து அந்த செலக்டட் கண்ட்ரிலேருந்து வந்த பீப்புள் தான் அந்த கேமில் இருப்பாங்க. உங்களுக்கு பெட்டராக செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் திடீர்னு போயிட்டு பேர் பதியலை, ரிஹர்சல் பண்ணலை, இது செய்யலை, எந்த கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க ஒன்றுமே இல்லாமல் அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கூல்லையே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் ஒலிம்பிக்கு போகிறோம், ஸ்கூலில் நீங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த ஸ்கூலு, இந்த ஸ்கூல், அந்த ஸ்கூலு, அந்த ஸ்கூல், இந்த ஸ்கூல், இந்த ஸ்கூலு, நீங்கள் எந்த ஸ்கூல் இல்லை, நான் இந்த ஸ்கூலும் இல்லை, இல்லை முடியாது, இல்லை நான் நல்லா செய்வேன், முடியாது. நீங்கள் ஏதாச்சும் போய் பதிஞ்சு அடுத்த வருஷம் வாங்க, இல்லைன்னா முடியாது. இந்த ஸ்கூல் வாங்க வாங்க, ஓகே வாட் இஸ் தட். ஸோ கர்ணன் இடையில வந்து இவங்களை கர்ணன் தான் டிஸ்டர்ப் பண்ணாரே தவிர இவங்க கர்ணன் கிட்ட போய் பிரச்சனை கொடுக்கல. தென்சோட்டு கடன் தீர்க்க இங்க கர்ணனுக்கு பேச்சே கிடையாது. கர்ணனுக்கு 4 வேளை நல்லா சாப்பாடு கிடைச்சது. என்ன வேணும் உங்களுக்கு, பூரியா, சப்பாத்தியா, சப்ஜியா, குருமாவா, எல்லாம் கிடைச்சது கர்ணனுக்கு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கர்ணன் போய் சேர கிடையாது. கர்ணனுக்கு வந்து அங்க சேர்ந்தா நான் பெரிய ஒரு ராஜாவாகலாம், பெரிய ஒரு இதுல இருக்கலாம்னு சொன்ன அந்த ஒரு ஈகோல கர்ணன் வந்து இவர்களை கொல்வதற்கு கூட துணிஞ்சவர். கொல்றதுன்னா அது வந்து ஒரு வீரம் தானே பிரபு, சண்டை போட்டு கொல்றதுக்கு ஒரு வீரம் தானே, இல்லை. கர்ணன் ஒரு கோழை. வீரன்னா அவங்க கிட்ட டைரக்டா நின்று சண்டை கொடுக்கணும். கோழைகள் தான் வந்து அவங்க தூங்கும் போது நெருப்பு வச்சு வீடை எரிச்சிருவோம். அந்த கூட்டணியில வந்து கர்ணனும் உண்டு.
ஒருவேளை பேர் ராங்காக எழுதிட்டாங்களோ? ஏன்னா திருதராஷ்டிரா மகனுக்கு விகர்ணன் பேர் இருக்கு இல்லையா, அந்த விகர்ணனை தான் ராங்காக எழுதிட்டாங்களோ? இல்லை, மகாபாரதத்தில் கர்ணன் சூரிய புத்திர கர்ணன் எழுதியிருக்கும். சூரியனுடைய மகன் கர்ணன் அந்த கூட்டணியில இருந்தார். யாரை கொள்வதற்கு? குந்தி தேவி, யுதிஷ்டிரா, பீமா, அர்ஜுனா, நகுலா, சகாதேவா. சண்டை போட்டு கொள்ளையா? இல்லை, தூங்கிட்டு இருக்கும்போது நெருப்பு வச்சு கொள்றது கோழைத்தனம். இந்த கூட்டணியில யார் இருந்தா? கர்ணனும் இருந்தார். ஸோ கர்ணனை எந்த இடத்துலையும் வள்ளல், வீரன் இதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா சேர்ந்துட்டு அந்த கூட்டணியில சேர்ந்தோன அந்த பேடு மென்டாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் சேர்ந்துடும். அதனால நல்ல அசோசியேஷனில் இருங்க, பக்தி அசோசியேஷனில் இருங்க. பிரபுபாதா எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கிறாரு, கிளியர் கட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நல்லா சான் பண்ணி நல்ல கோட்பாடு கடைப்பிடிச்சி இதெல்லாம் பண்ணோம்னா இந்த பிறவி நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே பகவான்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம போவோம் பேக் ஹோம், பேக் டு காட் ஹியர். ஸோ அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நான் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அங்கே எப்படி சண்டை போட்டாங்க, எனக்கு கர்ணனோட என்ட்ரி எப்படி இருந்துச்சு, அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு முக்கியமான 2 லெசன் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்தோம் இல்லையா, டோன்ட் டூ எனி பேட் திங் டு எனிபடி. அது நமக்கு திருப்பி சுற்றி அடிக்கும். விளையாடக்கூடாது இந்த விஷயத்தில். நான் பெரிய டிவோட்டி, யார் வேணும்னாலும் இருக்கலாம், இதில் விளையாடவே கூடாது நம்ம. ஸோ அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். பிரபுபாத் கி ஜெய். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.